ஒருவன் எவ்வளவு காலம் வாழ்கின்றான் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கின்றான் என்பதைக் கொண்டே அவனது வாழ்வு அளக்கப்படுகின்றது. எப்படியும் வாழலாம், இதற்கு பட்டம் பதவி தேவையற்றது என்பது உண்மை. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெனிஸ்டே 12ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை நடராசர் ஜெகநாதன் நடாத்த உள்ளார். அதன் பின்பு பிரபஞ்ச நன்றி, தொடர்ந்து புகழ்பெறு ஜோகர் சுவாமிகள் குரு பூசை நடைபெற இருக்கின்றது. இதில் நற்சிந்தனைகள், பாட்டு முதலிய நடைபெற்று மங்களத்துடன் நிறைவு செய்யப்படும். இப்போது தியானம் நடைபெறும். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தனம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி நீதியை அருகாமையில் வைத்திருக்கிறோம். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும் வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதவையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டர்களுடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. நன்றி நவிலும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம்.
இப்போது ஒரு சிறு வரலாற்றின் கூறியதின் பின்பு ஓம் சொல்லி தேவாரம் சொல்லப் போகின்றோம். தமிழோடு இசையான ஜோகர் சுவாமி 1972 ஆண்டில் இலங்கை மாநகரில் பிரசித்தி பெற்று உலாவிய ஜோகர் சுவாமிகள் இன்று உலகளாவிய இடங்களில் ஆன்மீக அலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது இன்றைய நிகழ்வு சாத்தியப்படுத்துகின்றது. சுவாமிகள் ஒரு சீடரிடம் முதுகில் தட்டி அருள்வாக்கு கட்டி இது உலகெங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லிய அருள்வாக்கு பலித்துவிட்டது. நாம் அதை உறுதிப்படுத்துகின்றோம் என்று 1905 நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகள் கண்டார். சதாசிவத்தின் ஆழமான கண்களை ஊடுருவி யாரடா நீ, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற வார்த்தைகளை செல்லப்பா சுவாமிகள் உதிர்த்த கணம் சிவயோக சுவாமிகள் மனம் லௌகீக வாழ்க்கையில் உதறியதாக சொல்லப்படுகின்றது. யோக சுவாமிகள் ஆன்மீக நீரூற்று மட்டுமல்ல, ஆழமான நீரூற்று. இவர் தன்னை நாடி வந்த பக்தரின் மனக்குறைகளை நீக்கும் பொருட்டு, அவர்களுக்கு இரசந்தனையை ஊட்டும் பொருட்டு தன்னிடம் சுரந்த ஞான பானத்தை கீர்த்தனைகளாகவும் கவிதைகளாகவும் அவரின் பக்குவத்திற்கு தகுந்த வண்ணம் பாடியருளியுள்ளார். நற்சிந்தனை என்னும் ஒரு தமிழ் சொல்லை தமிழிற்கு அறிமுகப்படுத்திய யோகர் சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1961 ஆண்டில் வள்ளி என்னும் பசுவுக்கு பசியாற்றும் போது இடுப்பை உடைத்துக் கொண்ட சுவாமிகள் வைத்தியசாலையிலும் வீல் சேரிலும் கழித்து வந்தார். 1964 ஆண்டு 96வது அகவையில் கொழும்புத்துறையில் மாலை 3:30 மணி அளவில் யோகர் சுவாமி என்று அழைக்கப்பட்ட உடல் இருந்து ஆன்மா பிரிந்து விட்டது. இதன் பின்பு நாங்கள் ஓம் சொல்லி தேவாரத்துடன் குரு பூசையை ஆரம்பிக்க உள்ளோம். நீங்களும் சேர்ந்து இதோட ஓம் சொல்லலாம். இப்போ தேவாரத்தை உடன் ஆரம்பிக்க போகின்றோம். தேவாரத்தை பாடுபவர் சிவா மோகன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சுற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கட்டுணை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. உலகலாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நன்றி சிவா மோகன். இனி உங்கள் கரங்களை உயர்த்தினால் உடன்படி நீங்க யாரென்ன பாடலாம், படிக்கலாம். வரதாட்சி அன்புநாதன் அவர்களை அழைக்கின்றேன். யோக சுவாமிகள் திருவடி துணை. இன்று யோக சுவாமிகளினுடைய நற்சிந்தனையிலிருந்து ஒரு சிறிய பாடல். ஒன்றே தெய்வம், ஒன்றே உலகம்.
உலகம் உவக்கமும் உலகம் உவக்கவும் உன்மனம் கழிக்கவும் கடரும் வாசகம் கருத்தில் இருத்துக. ஒன்றே தெய்வம் ஒன்றே உலகம் நன்றே என்றும் நாடிப் புரிவாய். நீ சடப்பொருளல நிறை தரிசித்து பேச அரிதுன் பெருமை எவராலும். ஆதலால் உன்னை அங்கி சுடாது காதல் சேர் காற்றும் உலத்தா கபலல். மாதிரம் தானும் வருத்த முடியாது ஓதிடும் அப்புவும் குளிர் செய்யாதுனை. இருளா பொருள் நீ எள்ளளவேனும் மாறிலா மகிழ்ச்சி மனத்திடை கொள்வாய். சாதி சமயம் யாவும் உனக்கில்லை நீதி ஒன்றை நெஞ்சிடை வைத்திடு. உபாதி செய்யும் புலன் வழி உறாதே அபாயம் ஒன்றும் உனக்கில்லை. செய்ய வேண்டிய செவ்வனே செய்வாய். உய்ந்தாய் முன்னர் உலகம் உன் கைவசம். சந்தேகமில்லை சாற்றினன் கேள் நீ. சத்குரு உன் துணை சாட்சி நீ ஆவாய். அற்புதன் அடியினை என்றும் வாழ்கவே. அடுத்ததாக யோக சுவாமியை பற்றி ஒரு சிறிய பாடல் என்னால் இயற்றப்பட்டது. உங்கள் முன் வைக்கிறேன். தமயந்தியின் ஆசீர்வாதத்துடன் தான் இதை செய்கிறேன். யாழ்ப்பாணத்து யாழிசை போற்றி. குருபரா போற்றி. குமரனே போற்றி. அருள் தரும் ஞான அரசே போற்றி. செல்லப்பன் சீரடி சேர்ந்தவா போற்றி. திருவனநல்லூர் சேவிப்பாய் போற்றி. அருமறை யாவையும் அறிந்தவா போற்றி. அப்பனை அம்மையை அண்டினாய் போற்றி. சித்தமாய் சித்தனாய் யோகனாய் சிறந்தனை போற்றி. அப்பனே போற்றி. ஐயனே போற்றி. செப்பரும் சிறப்புடை செம்மலே போற்றி. சிந்திப்பார் மனம் திருத்துவாய் போற்றி. வந்திப்பார் தினம் சிவத்தையே போற்றி. வளமுடை இலங்கையின் வள்ளலே போற்றி. யாழ்ப்பாணத்து யாழிசை போற்றி. கொழும்பு துறை நிறை கோவே போற்றி. போற்றி போற்றி உன் பொன்னடி போற்றி. போற்றி போற்றி உன் சிந்தனை போற்றி. போற்றி போற்றி உன் சிவதொண்டு போற்றி. போற்றி போற்றி போற்றி. இதை அடுத்து இந்த குவைப்பதி குவாய் என்னும் தீவிலே உள்ள பதி. மாணிக்க வாசகர் குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. மலைநாடுடைய மன்னே போற்றி என்று திருவாசகத்தில் போற்றி திரு அகவலில் பாடி வைத்திருக்கிறார். அந்த குவைப்பதி மாணிக்க வாசகராலே பாடப்பட்ட அந்த சிவத்தலம் இந்தியாவில் எங்கும் இருப்பதாக யாரும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இதை நான் உங்களிடம் விடுகிறேன், நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆனால் ஹவாய் தீவிலே உள்ள குவாய் என்ற அந்த தீவிலே நாங்கள் யோக சுவாமியின் அடித்தொண்டரான சுப்பிரமணிய சுவாமி கட்டி வைத்த அந்த சிவன் கோயிலை காண்கிறோம். போன வருடம் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக கட்டப்பட்ட அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை கண்டது. முதலில் 2000ஆம் ஆண்டு எனக்கு அங்கே போகின்ற அந்த பாக்கியம் கிடைத்தது.
அதன் பின்பு இந்த குவாய்ப்பதி என்று ஒரு தலைப்பிலே இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். அதனை உங்களோடு பகிர விரும்புகிறேன். கேட்டு பாருங்க. வானளாவிய மாமரங்களும் வளர்கரும்புடன் வாழையும், மாமரம், கரும்பு, வாழை, தேன் நலந்தரும் பலவின் மென்கனி, பலாப்பழம், தித்திப்பான நல் தோடை தன்னுடன் ஆன சோபித பப்பாயாவுடன் அமிர்தமொத்த அன்னாசியும் சேரும். சேனை சேனையாய் செழித்துமே வளர் தினப்பு மிக்கிடும் கரும்பும் வாழையும் பால் நலத்தொடு பருக வாய்த்திடும் பச்சையாய் வளர் கோப்பியும் அங்கே உண்டு. ஆநல குறைவின்றி பசுக்கள் குறைவின்றி புல்லினை கோதி மேய்ந்திடும் காட்சியும் கோல மஞ்சையின் ஆடலும் மயிலாடும் கோழி சேவல் தம் இனங்களும் எங்க பார்க்கும் இடமெல்லாம் கோழி சேவலை காணலாம். சாலவே பல புள்ளினங்களின் சரச லீலையும் பாடலும் வண்ண மாமலர் மாலை சூடிட வளரும் 1000 பூக்களும் எண்ணவே முடியாத உயிரினம் எங்கும் சிலந்தி வலைகளும் தென்னை போலவே சிறப்புடன் அங்கு சிரமுயர்த்திடும் பல மரங்களும் அன்னை போலவே அன்பு நீரினை அள்ளி வாத்திடும் சுனைகளும் ஆரவாரமாய் அணைந்து ஓடிடும். ஆறுகள் அவை அகல நீளமோ அக்குவைப்பதி அணியதாகுமே. ஊரின் எல்லையில் உயரமாகவே ஓங்கி நிற்பன மலைகளே, பச்சையாகவும் பருமனாகவும் பரவி நிற்பன மலைகளே. மலைகளுக்கிடை மடுவிருப்பது மக்கள் யாவரும் அறிந்ததே. மடுவில் பாய்ந்திடும் நதிகள் எத்தனை, நதியை நன்னிடும் சுனைகள் எத்தனை, பதியில் ஆழமாய் சமுத்திரம் தனில் பாடி ஓடிடும் மீன்கள் எத்தனை, திமிங்கிலத்தோடு டால்பினை சேர்த்து தீவிரத்தோடு சுறாக்கள் பாய்ந்திடும். அங்கு நாமுமே அறியொணாததாய் அமர்ந்து நிற்பன கணக்கிலாதவை. கதிரவன் அவன் கதிர்கள் தொட்டுமே காதலாயனை அலைகள் பொங்கிடும். காத தூரமாய் காணொணாததாய் கரைகள் காணவோ மைல்கள் 1000 கடக்க வேண்டுமே இரு மருங்கிலும். காப்பா என்றிடும் பதியில் காண்பமே கடவுள் கோயிலாம் இறைவன் ஆலயம். கடவுள் கோயில் என்ற கோயிலைத்தான் முதலிலே கட்டினார். இப்பொழுது இருப்பது இறைவன் ஆலயம். அதனை அண்டி ஓடுதே வயலுவா நதி. அந்த கோயில் முன்னாலே நதி பாய்ந்தோடிக் கொண்டிருக்கிறது. நதியின் ஓரத்தில் நன்னும் ஆலயம் சிவனதாலயம், சிறந்த சன்மார்க்க இறையின் ஆலயம். நடுவில் காண்பமே சுயம்பு லிங்கமாய் நாம் அனைத்துமே ஏத்தி வாழ்த்திடும் எங்குமே நிறை இயல்பதாகிய பொங்கும் அன்புடன் பொருந்தி வந்துமே சிந்திப்பார் மனம் சிறக்க நாளுமே அருளும் அச்சிவம் கடவுள் கோவிலில். எங்கள் யோகருக்கு ஏற்ற சீடனாம் சுப்பிரமுனி சுவாமி அவருமே சோர்வில்லாமலே அமைத்த ஆலயம். அனைவருக்குமே ஆன ஆலயம் அக்குவாயிலே அமைந்ததென்பமே. நன்றி எல்லோருக்கும்.
Say no, you read. Sandrika Master, please. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று யோகர் சுவாமியின் சிறிய குறிப்பு ஆளுமையும் குரு மகத்துவமும் பற்றி சிறிய ஒரு உரையை பேச வந்திருக்கிறேன். யோகர் சுவாமிகளின் ஆத்மீக ஆளுமையும் குரு மகிமையும். யோகர் சுவாமிகள் அவர்களின் நற்சிந்தனை ஆத்மீக வாழ்வு பற்றி மிக விரிவாக கூறுகிறது. பாரத நாடு எவ்வாறு புண்ணிய பூமி என அழைக்கப்படுவதோ அதே போல் திருமூலரினால் ஈழத் திருநாடு சிவபூமி என அழைக்கப்படுகிறது. அங்கே சித்தர் பரம்பரை ஒன்று இருந்து வருகின்றது என்று கூறப்படுகிறது. சமய கொள்கைகள், கோட்பாடுகள், சமய சாஸ்திரங்கள் விதிக்கும் வழிபாட்டு நடைமுறைகள் ஆகியவற்றுக்கு அப்பால் சமயம் கடந்த சமரச மோன நிலையில் சித்தத்தை சிவன் பால் வைத்து யோக ஆற்றலினால் மனதை ஒருநிலைப்படுத்தி மெய்ப்பொருளாகிய இறைவனை உள்ளத்தில் உணர்ந்து அனுபூதி பெற்ற மகா ஞானிகளே சித்தர்கள் எனப்படுவர். இவர்கள் அட்டமா சித்தி கைவரப் பெற்றவர்கள். அத்தகைய அருள் பெற்றவர்கள் தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்கிற்கேற்ப மனித குலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆத்மீக நலம் பொருந்திய நற்சிந்தனைகளையும் அருள் உபதேசங்களையும் தெய்வீக இலக்கியங்களையும் உலகிற்கு அளித்துள்ளனர். சித்தர்கள் சமுதாயத்துடன் சேர்ந்தும் சேராமலும் வாழ்பவர்களாயினும் மனிதகுல மேம்பாட்டையே தமது தீர்க்க தரிசனமாக கொண்டவர்கள். சித்தர் என்ற சொல்லின் பொருளை பூர்ணமாக விளங்கிக் கொள்வது கடினமானது. சித்தாகிய நல்லறிவு கைவரப்பெற்றவர்கள் சித்தர்கள். சித்தத்தை வென்றவர்கள், சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள், சித்துக்கள் செய்வதில் வல்லவர்கள், சித்தத்தை அடக்கியவர்கள், உலகியலை துறந்தவர்கள், உலகியல் நடப்புக்கு மாறானவர்கள் ஆகிய சொற்றொடர்கள் அவர்கள் பற்றிய பரிணாமத்தை காட்டி நிற்கின்றன. இதில் யோகர் சுவாமி ஒருவர், அவரும் ஒரு சித்தர். மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதீத ஆற்றல்கள் கைவரப்பெற்றவர்கள், வினை நீங்க பெற்ற சீவன் முத்தர்கள், பூரணமானவர்கள், புனிதமானவர்கள் என்ற விளக்கங்கள் அவர்கள் பற்றிய மற்றொரு பரிமாணத்தை காட்டுகின்றன. இவை யாவற்றிற்கும் அப்பால் யோக சுவாமிகள் பற்றி நாம் சித்திக்கும் பொழுதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சாதி சமயங்கள் கடந்த நிலை, சமரச சன்மார்க்க நெறி, எளிமை, உயிர்களிடத்தில் அன்பு, மனித நேயம், சமயம் விதிக்கும் புற வழிபாட்டிலும் பார்க்க உள்ளத்தில் உள்ளொளியை ஒளிரச் செய்யும் அக வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்தல், ஆன்ம ஈடேற்றம், குறுநெறி ஆகிய சமூக ஆன்மீக மேம்பாட்டினையே வற்புறுத்தும் ஒருவராக அவர் யோகர் சுவாமி திகழ்ந்தார் என கூறுவது சால பொருத்தமாகும். சுவாமிகள் எல்லோரையும் போல் ஒருவர் என்ற எண்ணத்துடன் எல்லோர் மத்தியிலும் நடுவில் இருப்பார், வாழ்ந்தவர். ஆதலினால் அவரை உள்ளவாறே உணர்ந்து கொள்ள அனைவராலும் இயலாது. அவரை இன்னான் இவர் என்றறிதல் சில பேரே. இவர் சுவாமிகளின் ஆத்மீக வழிகாட்டலில் ஈர்க்கப்பட்ட அன்பர்கள் பலர் தத்தம் அனுபவங்களை நூல் வடிவிலும் கட்டுரை வடிவிலும் வெளிப்படுத்தி வருகின்றனர். சுவாமிகளின் ஆத்மீக ஆளுமையின் சிறப்பை அவர்கள் கட்டுரை மூலம் அறிந்து கொள்ளலாம். தமது ஆத்மீக ஞான குறவராக அன்பர்களால் போற்றி வழிபடப்பட்ட சுவாமிகள் சதாசிவன் எனவும் யோகநாதன் எனவும் யோகர் சுவாமிகள் எனவும் தம்பி ஐயா என்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர். மாவிட்டபுரம் என்னும் ஊரில் அம்பலவாணர் சின்னாச்சி பிள்ளை தம்பதியினர் அருந்தவ புதல்வராக 29/5/872 அவதரித்த இவர் அந்நிய இளமையில் இழந்தவர். கிறிஸ்தவ சூழலில் கல்வி கற்றவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் வேலை பார்த்தவர். ஆயினும் அவர் ஆத்மீக நாட்டம் கொண்டவராக திகழ்ந்தவர். அவரின் சிந்தனை, சொல், செயல் யாவும் தன்னை உணர்ந்து கொள்ளும்
பயிற்சிக்கு உதவுவனவாகவே அமைந்துள்ளன, எங்களுடைய தியானமாகவே அமைந்தன. அதாவது தன்னை உணர்ந்து கொள்ளல், அறிந்து கொள்ளல் என்பதாகவே யோக சுவாமிக்கும் அவருடைய நாட்டங்கள் திகழ்ந்தது. இறைவனாகிய மெய்ப்பொருளை காணும் இலட்சியமே அவ்விடம் மேலோங்கி காணப்பட்டது. தனது ஆத்மீகம் சார்ந்த ஞானத்தை விரிவடைய செய்யும் நோக்கில் ஞான நூற் பயிற்சியில் ஈடுபட்ட தமிழிலும் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ள ஞான நூல்கள் பலவற்றை கற்றுத் தேர்ந்த, தமிழ் மறையான் திருக்குறளை ஆர்வத்தோடு படித்த, சைவ திருமுறைகளை கற்ற, இவ்வாறு பட்டினத்தடிகளின் திருநூல்களையும் சித்தர் பாடல்களையும் கற்றறிந்த, ஞான நூல் வரிசையில் சிறப்பு பெற்ற குரு நமசிவாயம் பாடிய நமசிவாய மாலை முழுவதையும் மனனம் செய்வதோடு பின்னர் தாமும் குரு நமச்சிவாய மாலை பாடினர். தத்துவராய சுவாமிகள் பாடிய பாடுதுறை என நூல் சிறப்பானது ஒன்று. அந்நூல் குறுநெறி சென்று பெற்ற அனுபூதி ஞானத்தை இனிமையாக கூறுவது. அந்நூலை சுவாமிகள், யோகர் சுவாமிகள் நன்றாக மனதில் பதித்துக் கொண்ட முதன்மையான உபநிடதங்கள் பகவத்கீதை, சங்கராச்சாரியாரின் பிரம்மசூத்திர பாஷ்யம் முதலிய வடமொழி ஞான நூல்களையும் கற்றுத் தேர்ந்த. விவிலிய வேதத்தில் உள்ள திருவசனங்கள் பல அவருக்கு மனனமாயுள்ளன. பிற்காலத்தில் சுவாமியை அண்டி வாழ்ந்தவரான சந்த சுவாமி விவிலிய வசனங்கள் பலவற்றின் உட்பொருளை சுவாமிகளின் வாய்மொழியில் இருந்தே தெளிவாக்கி கொண்டதாக சுவாமிகள் கூறியுள்ளமை அவரது பரந்த சமய கொள்கைக்கு சான்றாகும். குணம் குடிமஸ்தான் சாஹிபு பாடல்களும் இஸ்லாமிய திருமறையான் குர்ஆனின் வசனங்கள் பலவும் அவருக்கு மனனமானன. இவ்வாறு பல்துறை சார்ந்த சமயம் சார்ந்த கலைஞானத்தை பெற்றவர் தான் எங்கள் யோகர் சுவாமி. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேல் நன்றி சந்திரகலா. நன்றி நன்றி. சந்திரகலா. அந்ததி மாஸ்டர், விமலா மாஸ்டரை விட்டுட்டு உங்களை விடவோ? அன்மியூட் பண்ணுங்க. விமலா மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதை பாடுங்க. பாடுங்க. சத்தம் கேக்குதோ? ஆமா. யோக சுவாமியாரன் நச்சிந்தனி என்ற புத்தகத்திலிருந்து இந்த பாட்டு எழுதிருக்கிறேன். நல்லோடை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நன்னூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு, அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு. என்னாலும் நன்னூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டால், வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டால், வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டால், வில்லங்களெல்லாம் இல்லாமற் போமே, வில்லங்களெல்லாம் இல்ல
சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம். சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம். நித்தியா நித்தியம் தெரியும் நிபுணர். பக்தி செய் உத்தம பக்தி செய் உத்தமர் பரவும் பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில். நித்தியம் வந்து பார்த்தால் முக்தி நிச்சயமே. நித்தியம் வந்து பார்த்தால் முக்தி நிச்சயமே. நாடும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. நாடும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்து அருந்ததி மாஸ்டர். அருந்ததி மாஸ்டர். நன்றி. யோசுவாமிகள் திருவடி போற்றி. நல்லூரான் திருவடி என்ற பாடல் 86ஆம் பக்கம் பழைய புத்தகத்துல. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் தானே நடி. கிளியே இரவு பகல் தானே நடி. ஆன்மா அறியாதென்று அன்றனக்கு சொன்ன மொழி. ஆன்மா அறியாதென்று அன்றனக்கு சொன்ன மொழி. நான் மறந்து போவேனடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவசிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலெல்லாம் கண்டோமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தால் என்ன, ஏதவனை பட்டால் என்ன, காத்தன் திருவடிகள். கிளியே காவலறிந்து நடி. கிளியே காவலறிந்த நடி. பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுமோமோ நாங்களடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. பருதி காயில் வாடாது பவளமயில் வீழாது பரஞ்சொல் ஆராதடி. கிளியே படைகள் மோதில் மாயானடி. கிளியே பறைகள் மோதில் வாயானடி. அந்த மதியில்லாத ஆன்மாவே நான் நன்றே சிந்த தந்தை செல்வமடி. கிளியே சீரானல்லூர நடி.
கிளியே சீராநல்லூரன் நடி வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதென விந்தையுடன் சொன்னானடி. கிளியே விலங்கு நல்லூர் வாசனடி. கிளியே விலங்கு நல்லூர் வாசனடி. சாதனைகள் செய்தால் என்ன சாலாளர் உலகில் எல்லாம் காதலுடன் சொன்னானடி. கிளியே கலங்காத வீசனடி. கிளியே கலங்காத வீசனடி. சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் தனும் பூமியில் சொன்னானடி. கிளியே பொல்லாங்கு தீருமடி. கிளியே பொல்லாங்கு தீருமடி. நன்றி, வணக்கம். எங்கள் காந்திமதி அவர்கள் பாடப்போகின்றார். யோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எங்கள் குருநாதன் என்னை என கருவித்தான் எங்கள் குருநாதன். இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன். மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன். நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன். சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன். மோகத்தை முனியன்றான் எங்கள் குருநாதன். முத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன். வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன். விண்ணும் மண்ணும் மாகி நின்றான் எங்கள் குருநாதன். தாகத்தை ஆக்கி விட்டான் எங்கள் குருநாதன். சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன். வகார நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன். கங்குல் பகல் இல்லையன் எங்கள் குருநாதன். நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன். நடனம் தெரியுமென்றான் எங்கள் குருநாதன். மாசிலோசை கேட்குமென்றான் எங்கள் குருநாதன். மற்றுப்பற்றை நீக்கென்றான் எங்கள் குருநாதன். இது வழியை அடையென்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் விளங்குமென்றான் எங்கள் குருநாதன். கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன். கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியாரென்றான் எங்கள் குருநாதன். ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன். நிருமலனாய் இருவென்றான் எங்கள் குருநாதன். நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். திக்கு திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன். சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன். பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன்.
பார்ப்பதெல்லாம் நீ என்றானங்கள் குருநாதன். அக்குமணி அணி என்றானங்கள் குருநாதன். அஞ்செழுத்தை ஓதென்றானங்கள் குருநாதன். நெக்கு நெக்கு உருகென்றானங்கள் குருநாதன். நித்தியன் நீ என்று சொன்னானங்கள் குருநாதன். தேடாமல் தேடென்றானங்கள் குருநாதன். சீவன் சிவனென்றானங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றானங்கள் குருநாதன். நல்ல வழி தோன்றுமென்றானங்கள் குருநாதன். பாடாமல் பாடென்றானங்கள் குருநாதன். பத்தரினம் சேரென்றான் எங்கள் குருநாதன். வாடாமல் வழிபடென்றானங்கள் குருநாதன். வையகத்தில் வாழென்றான் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஒரு மொழியால் எங்கள் குருநாதன். சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகி நின்றானங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்றுரைத்தானங்கள் குருநாதன். வித்தின்றி நாறு செய்வானங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய ஒண்ணானங்கள் குருநாதன். தத்துவாதீதனானங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் தந்தானங்கள் குருநாதன். ஆதி அந்தம் இல்லை என்றானங்கள் குருநாதன். அதுவே நீ என்றுரைத்தானங்கள் குருநாதன். சோதிமயம் என்று சொன்னானங்கள் குருநாதன். சுட்டிறந்து நில்லென்றானங்கள் குருநாதன். சாதி சமயமில்லானங்கள் குருநாதன். தான் தானாய் விளங்குகின்றானங்கள் குருநாதன். வாதியரும் காண ஒண்ணானங்கள் குருநாதன். வாக்குறந்த இன்பந்தந்தானங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். முடக்கி கிடந்திடந்தானங்கள் குருநாதன். அச்சமொடு கோபமில்லானங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கி விட்டானங்கள் குருநாதன். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன். பாங்காக ஏறென்றானங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டினிலே எங்கள் குருநாதன். தாவுபரி கட்டென்றானங்கள் குருநாதன். நானே நாம் என்றுரைத்தானங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றானங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றானங்கள் நாதன். போக்குவரவு இல்லை என்றானங்கள் குருநாதன். தாமே தாம் என்றுரைத்தானங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றானங்கள் குருநாதன். ஓமென்று உறுதி தந்தான் குருநாதன். ஊமை எழுத்து அறியென்றான் எங்கள் குருநாதன். யோசுவாமிகள் திருவண்ணாமலை. நன்றி கமலாக்கா. உங்களோட குரல் இனிமே என்றபடியா கடைசியா விடுறேன். இப்ப நிர்மலாவை கூப்பிடுறேன்னா நிர்மலா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு நற்சிந்தனை கூறலாம் இருக்கிறேன். உயர்வு உயர்ந்த செம்மை நலத்தை சாதித்தும் போதித்தும் இருத்தலே நற்சிந்தனை என்பதன் செம்பொருளாகும். நற்சிந்தனையில் உள்ள நலம் உயர்வர உயர்ந்த செம்மை நலத்தை குறித்தது. செம்மை நலத்தை அடைதல் பொருட்டு சிந்தித்து சிந்தித்து இருத்தல் சாதித்தலான சிந்தனை. இவ்வாறு சாதித்து சாதித்து செம்பொருளை சேர்ந்து அச்செம்பொருளில் நினைப்பெற்ற நினைத்திருந்தால் போதித்தலான சிந்தனை. திருவருளானது திருநூலின் நுழைவாய் சுலோகம் போல பொறித்திருக்கும் குருவரனின் கையெழுத்தில் உள்ள திருமுகத்திலே இம்மூன்று அம்சங்களும் நுட்பமாக அமைந்து கிடக்கின்றன. நீ உடம்பன்று, மனம் அன்று, புத்தி அன்று, சித்தம் அன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவது. இன்னும் முகப்பகுதியிலே உள்ள இந்த உண்மை என சுட்டப்படுவது உயர்வர உயர்ந்த உண்மை நலமாம்.
உள்ளத்தில் பதிய கடவது என்னும் ஆணை மொழி சாதித்தல் போதித்தல் என்னும் இரு சிந்தனைகளையும் குறித்து நின்றது. நற்சிந்தனை பாயிரம் போன்றமைந்திருக்கும் திருமுகத்தில் புலிவாக உள்ள இம்மூன்று அம்சங்களும் நூல் முழுதும் பரந்து செறிந்து கிடக்கின்றன. நன்றி. நன்றி நிர்மலா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சிவயோக சுவாமி போற்றி போற்றி. ஓம் சிவயோக சுவாமிகள் போற்றி போற்றி. சிவயோக சுவாமிகள் போற்றி போற்றி. இன்று நான் நற்சிந்தனையில் எல்லாரும் பாடுகளையும் வசனங்களையும் கூறிவிட்டார்கள். ஆனபடியினால் குருநாதனின் அதாவது சிவயோக சுவாமிகளின் அருள் வாசகம், அதில் 25 அருள் வாசகம் இருக்கிறது. அதில் நான் ஒரு அருள் வாசகத்தை கூற விரும்புகின்றேன். ஓம் சிவாய நம. நமது உயிருக்கு உயிராய் இருப்பவர் கடவுளே. நமது உயிருக்கு உயிராய் இருப்பவர் கடவுளே. ஆகையால் நாம் அவருடைய உடைமை. ஆகையால் நாம் அவருடைய உடைமை, அவருடைய அடிமை. நம்முடைய அசைவெல்லாம் அவருடைய அசைவே. இதுக்கு முதல் நான் இது புது புத்தகத்தில் வருகின்ற 353வது பக்கத்தில் இருக்கிறது. அதாவது நற்சிந்தனை புது புத்தகத்தில் 353வது பக்கத்தில் குருநாதன் அருள் வாசகம் ஒரு குறைவும் இல்லை. நமது உயிருக்குயிராயிருப்பவர் கடவுளே. ஆகையால் நாம் அவருடைய உடைமை, அவருடைய அடிமை. நம்முடைய அசைவெல்லாம் அவருடைய அசைவே. நாம் அவரை ஒருபோதும் மறந்திருக்க முடியாது. நமக்கு ஒரு குறைவும் இல்லை, நமக்கு ஒரு குறையும் இல்லை. நாம் என்றும் உள்ளோம், எங்கும் இருக்கின்றோம், எல்லாம் அறிவோம். இப்படியே நாம் இடையறாது சிந்தித்து சிந்தித்து கீழ்மையான குணங்களை போக்கி மேலான தெய்வ தத்துவத்தை அடைவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பஞ்சாட்சரம் ஐயா. அமலா சினிமாஸ்டர், நீங்க பாடுறீங்களோ? இது அவ படிச்சதுதான். என்னுடைய அறுவாசி தான் இருக்கு. பரவாயில்ல, படிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தான். எங்கள் குருநாதன் இணையடியன் தலை வைத்தான். எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தான். எங்கள் குருநாதன் இணையடி என் தலையை வைத்தான். எங்கள் குருநாதன் அன்னை பிதா குருவானார். எங்கள் குருநாதன் அவனியெல்லாம் ஆள வைத்தான். எங்கள் குருநாதன் அன்னை பிதா குருவானார். எங்கள் குருநாதன் அவனியெல்லாம் ஆள வைத்தான். எங்கள் குருநாதன் முன்னை வினை நீக்கி விட்டால் எங்கள் குருநாதன் மூவருக்கும் அறிய சொன்னால். எங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதார். எங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றார். எங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதார். எங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றார். எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் தேகம் நீ அல்ல என்றார். எங்கள் குருநாதன் சித்தத்தை திகழும் என்றால். எங்கள் குருநாதன் தேகம் நீ அல்ல என்றார். எங்கள் குருநாதன் சித்தத்தின் திகழும் என்றார். எங்கள் குருநாதன் மோகத்தை முனி என்றால். எங்கள் குருநாதன் முத்திக்கு வித்தென்றால். எங்கள் குருநாதன்
மோகத்தை முனி என்றார் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்தென்றார் எங்கள் குருநாதன், வேதத்தை கொடுத்தான் எங்கள் குருநாதன், விண்ணும் மண்ணுமாகி நின்றார் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டார் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தார் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டார் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தார் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். நன்றி கமலா மாஸ்டர். விமலா தேவி மாஸ்டர், நீங்க இன்னும் ஒன்று பாடியில் பாடலாம். ஆஃப்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொல்ல போறார், சொல்லுங்க. ஓகே, ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு நான் பொன் சுந்தரலிங்கம் அவர்களின் பாட்டை போட போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே நாங்கள் கூடின நேரம் மெடிடேஷன் செய்ய உத்தேசித்துள்ளோம். அதாவது 9 மணிக்கு யூகே டைம். அதுக்கு முதலே துவங்குவோம். 8:45க்கு 8:45 AM தொடக்கம். அருமையாக ஒரு 10:50 மட்டும் செய்வோம். 135 நிமிஷங்கள் மேலாக செய்ய இருக்கின்றோம் மெடிடேஷன். அதன் பிறகு 11 மணி போல யூகே டைம் சந்திரகலா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு என்னென்று மெடிடேஷனால் உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்கலாம். நாளைக்கு இரவு வழக்கம் போல Thursday 8 PM கதம்ப நிகழ்ச்சி. அதில் பலரும் கலந்து கொள்ளலாம், பாடுபவர்கள் பாடலாம், படித்ததில் பிடித்தது, இப்படி பல விஷயங்களில் கலந்து கொள்ளலாம். அதே போல ஃப்ரைடேயும் 9 AM யோகா சிவசுதா மாஸ்டருடைய யோகா நிகழ்ச்சி இருக்கிற அவர் கொழும்பு இலங்கையிலிருந்து நடத்துவார். இந்த 11 மணிக்கு யூகே டைம் 10 PM சிட்னி டைமுக்கு பஞ்சாட்சர மாஸ்டருடைய பேச்சு இருக்கிறது. பட்டினத்தார் அருள்மொழி சமூக பார்வையில் பார்ட் 2 என்ற தலைப்பில் பேச வருகிறார். நான் சரியா சொல்றேன் பஞ்சாட்சர மாஸ்டர்? சரியா? ஓகே, பார்ட் 2 பேசுறீங்களா பட்டினத்தாரை பற்றி? நாளைக்கு இரவு, அதாவது ஃப்ரைடே 8 PM அகிலன் அவர்கள் பாரிஸ்ல இருந்து வந்து பேச வருகிறார். அவருடைய தலைப்பை நாளைக்குத்தான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதே போல சாட்டர்டேயும் அருமையான பேச்சுக்களும் இருக்கு. 9 AM வந்து உமாலட்சுமி அவர்கள் சவுண்ட் ஹீலிங் தெரப்பியை பற்றி பேச முதல் முறையாக வந்து பேச வருகிறார். சவுண்ட் ஹீலிங் தெரப்பி. 10 மணிக்கு ஃபாத்திமா ஷருஃபுடீன் அவர்கள் தனி மனித சுதந்திரமும் சமூக நலனும் பற்றி பேசுகிறார்கள். 11 மணிக்கு மீனா ஹரணி கன்சல்டன்ட் அவர்கள் அவர்கள் பேச வரும் தலைப்பு அன்லாக்கிங் சப்கான்ஷியஸ் பொட்டென்ஷியல் பற்றியும். 8 PM சாட்டர்டே டாக்டர் லம்போதரனுடைய பேச்சு உங்களுக்கு ஆன்மீக ஐயம் தெளிதல். நீங்க எந்த கேள்விகளும் கேட்கலாம். மற்றும் அடுத்த உங்களுடைய யோகா சுவாமிகள் நிகழ்ச்சி Tuesday 11th March at 8 PM என்பதை இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யோகசாமி நிகழ்ச்சியில் நீங்கள் யாரும் கலந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து வரதா சண்முகநாதன் அம்மா அவர்கள் ஹவாய்க்கு போய் வந்ததில் கலந்து கொள்றபடியே அவர் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ வித்தியாசமா ஹவாயில் கண்ட விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு அவ இடம் கொடுங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் கொடுங்க, அவருக்கு நோட் பண்ணி வச்சு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பொன் சுந்தரலிங்கத்தினுடைய பாட்டை நான் போடுகின்றேன். இவர் கனடாவில் வாழ்ந்து வருகிறார். அவரோட நான் போனா 2-3 வருஷம் முந்தி கதைச்சிருக்கிறேன். அவரோட நிறைவு செய்யும் நேரத்தில் யாராவது ஏதாவது சொல்ல போறீர்களா? நிறைவு செய்வோமா? எனவே மங்களத்தை பாடி சேர்ந்தாரும் இருந்தா என்ன நீங்க சொல்லுங்க. மங்களமாக ஆதியந்தம் இல்லா அப்பனிற்கு என்ற பாட்டை இசைக்க உள்ளோம். எல்லோருக்கும் இது தெரியும் என்பதால் எல்லோரும் சேர்ந்து பாடினால் நன்றது, கரகோஷம் செய்தால் நன்று. இப்போது பாட்டு இசைக்கப்படும். Gurudev instructs us to sing Nachandana in unison. Typically, at satshangs of close devotees, we sing the song straight throughout without repetition. Hope you will enjoy this. Sing. அப்பனின்
மங்களம் ஆதியந்தம் இல்லாத அப்பன் மங்களம் சோதிபடி வாயுள்ள சுவாமிக்கு மங்களம் பத்மான் பிரியமந்த பந்தோ மங்களம் சிவநாட்டே மங்களம் எப்போது சிரிஞ்சி சிவநாட்டே மங்களம் காண்பதெல்லாம் வழிவந்தாய் காண்பதற்கு மங்களம் காண்பதெல்லாம் வழிவந்த காண்பதற்கு மங்களம் 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 ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்களம். நன்றி. நிறைவு செய்வோமா? ஓகே. நிறைவு செய்யும் நேரம் இது. எல்லோரும் நன்றாக பாடினீர்கள். பங்கு பற்றியமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடும் பொருளில் நம் கை ரேகை பதிவது போல ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்திலும் ரேகையை கண்டுபிடிக்க கண்டிப்பாக தெரியும் என்பதை கூறி நன்றே உறங்குங்கள் என்று சிலர் முழிச்சிருக்கலாம் ஆஸ்திரேலியாவிலே. நன்றே உறங்குங்கள், நன்றே சிந்தனை செய்யுங்கள் என்று கூறி நற்சிந்தனையுடன் வாழுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.